ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், எஸ். தட்டுறோம் தூக்குறோம், உன்னால் முடியும் தம்பி தம்பி தான், எஸ். லிஸ்ட் எல்லாம் வந்துருச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். 1 by 1 போட்டுட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், பெரிய பிக் நேம்ஸ் அண்ட் ஆல் ரிலீஸ்டுன்னு. பெரிய பெரிய வீரர்கள் ரிலீஸ் பண்ணதில்ல. பவன், பர்தீப் நர்வால், மணிந்தர் சிங் இவங்களாம் ரிலீஸ் பண்ணி அமுச்சு விட்டாங்க. எதிர்பார்த்தது தான். நான் நிறைய வீடியோவே போட்டிருந்தேன். இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க, ப்ரைஸ் டேக் அதிகமாக இருக்குது, எல்லாம் ஆப்ஷனில் வருவாங்க பெரிய பெரிய பிளேயர்லாம். நவீன் எக்ஸ்பிரஸை தவிர பாக்கி எல்லாம், அர்ஜுன் தேஷ்வால் தவிர பாக்கி எல்லாரும் பெரிய பிளேயர்ஸ் எல்லாமே ஆப்ஷனுக்கு வராங்க. வீடியோ பார்க்கலான்னு பார்க்குறேங்க, எண்டு கார்டில் வைக்கிறேன். 16 பேரை பிக் நேம்ஸ் போட்டிருக்கேன் நான். மொத்தம் 88 பேர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எலைட் லிஸ்ட் ஒன்று இருக்குது, நியூ யங் பிளேயர் இருக்குது, எக்ஸிஸ்டிவ் நியூ யங் பிளேயர்னு இருக்குது, விதவிதமாக. ரைட், இப்போ தமிழ் தலைவாசை ஸ்பெஷலாக வீடியோ போடுறேன்னா இப்போ தமிழ் தலைவாஸ் ஃபஸ்ட்டு வந்து ரீட்டைன் லிஸ்ட்டை பார்த்துருவோம். இதுக்கப்புறம் ரிலீஸ் லிஸ்ட்டை தனியாக எடுத்துகிட்டு வரேன். இந்த ரீட்டைனை வச்சுட்டு போன வருஷம் லிஸ்ட்டை வச்சு மைனஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் காரணத்தோடு நான் சொல்கிறேன் யார் யார் ஏன் ரிலீஸ் பண்ணாங்கிறது. அதுக்கு அடுத்த வீடியோக்கு வரேன் நான். ரைட், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்ப்போமா, ரீட்டைன் யார் யார் பண்ணியிருக்காங்க. 11 ரீட்டைன்டு நியூ யங் பிளேயர்ஸ். ஆமாம், என்ஒய்பியாக இருந்தவங்க போன வருஷம் இப்போ ரீட்டைன்டு என்ஒய்பியாக மாறி இருக்காங்க. இதுலேயே சில குழப்பங்கள் இருக்குது. ஒவ்வொரு நியூஸ் பேப்பரில் ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்காங்க, ஒவ்வொரு சேனலில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. பட் அது என்ன டைட்டிலாக இருந்தானே இவங்கெல்லாம் ரீட்டைன் ஆகியிருக்காங்க. நம்ம என்ன வேணால் வச்சுப்போம், என்ஒய்பி, விஐபி, அந்த மாதிரி என்ன வேணால் வச்சுக்கலாம். இஎன்ஒய்பி, ஆர்என்ஒய்பி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஏன்னா பிஎஸ்னா பொன்னியின் செல்வன், அந்த மாதிரி. ரைட்டு, போகலாமா ரீட்டைன் லிஸ்ட்டுக்கு. 11 பிளேயர். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நரேந்தர். இது எல்லாமே ரீட்டைன்டு நியூ யங் பிளேயர் அப்படிங்கிறாங்க. அப்படியே வச்சுப்போம். இந்த 11 பேர் மொத்தம், அதில் 7 பேர் இந்த கேட்டகரி ரீட்டைன் நியூ யங் பிளேயர். நரேந்தர் சொல்லிட்டான்னா அஃப்கோர்ஸ் அப்புறம் சாகர் அண்ட் சாயல் குல்லையா கார்னரு அண்ட் கவர் ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களுக்கு தெரியும். லெஃப்ட் கார்னர் அண்ட் ரைட்டு கார்னர். அப்புறம் மோஹித் அண்ட் அபிஷேக், அவங்க தான் கவர் 2 பேரும் பார்த்துக்க போகிறாங்க. எதிர்பார்த்தது தான். அப்புறம் அஷிஷ், அவரையும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் என்ஒய்பியாக வந்தவர். அப்புறம் இமான்ஷு, 3 இமான்ஷுவில் ஒரு இமான்ஷு தான் இருப்பாருன்னு நேற்றே ஒரு வீடியோ போட்டேன். என்னுடைய டிஃபென்ஸ் லிஸ்ட்டுன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டேன். நான் போட்டது அத்தனை பேர் இருக்காங்க. அதில் ஒரு 8 பேர் சொல்லியிருக்கேன். நேற்று போய் பாருங்கள். அலசி ஆராய்ச்சி தான் சொன்னேன், அண்ட் மோஸ்ட்லி அது கரெக்டாகவே வந்துருச்சு. இது இல்லாமல் 4 எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் அப்படின்னு ஒரு 4 பிளேயர் இருக்காங்க. அது என்ன கணக்கோ, எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர், அந்த பேரை மட்டும் சொல்லிடுறேன். நிதிஷ்குமார், நிதின் சிங், ரோனக், விஷால் சால், இந்த 4 பேர் எல்லாமே நல்லா விளையாடக்கூடியவங்க தான். போன வருஷம் பிகேஎல் 10 கம்பேர் பண்ணவே முடியாது. அது எதுவுமே சரியாகவே போகல. ஏன்னா இப்போ ஹோம் மேட்சே 4 மேட்ச் தோத்துட்டோம், டை கூட எடுக்க முடியல, ட்ரா கூட பண்ண முடியலன்னா என்னத்தை சொல்கிறது. ஸோ அதனால் அதை மறந்துடுவோம். பிகேஎல் 9 ஸ்டாண்டர்டுக்கு இப்போ பிகேஎல் 11 கொண்டு வந்துடும். இப்போ ஆக்ஷனில் தான் பெருசாக நிறைய பெரிய பெரிய ஆளுங்களாம் வராங்களா பார்ப்போம். போன பிகேஎல் 10லேயே கிட்டத்தட்ட 97 லட்சம் செலவு பண்ணாமல் ரீட்டைனை வச்சுட்டாங்க தமிழ் தலைவர். அந்த 97 lakhs வரை இருக்குது. அதில் இப்போ நிறைய பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு 10 பேரை. அந்த பணத்தையும் சேருங்க. சேர்க்கும் போது நல்ல ஃபஸ்ட் கிளாஸ். ஏன்னா இதுவே ஆல்மோஸ்ட் நரேந்தர், சாகர், சாயல்குலே, அபிஷேக், மோஹித் முடிஞ்சு போச்சு. இதுவே நல்ல டீமாக தான் இருக்குது. இது கூட இன்னும் 2-3 பேர் கண்டிப்பாக வராங்களே. மணிந்தர் சிங், பவன் சரவத் வராரு, பர்தீப் நர்வால் வராரு, அது நம்ம அஜித் குமார் வராரு, விஸ்வநாத் திரும்ப வராரு ஆக்ஷனுக்கு, இவங்க குமான் சிங், ஃபசல் அட்ராச்சாரி, நபி பக்ஷ், பெரிய பெரிய பிளேயர்லாம் வருது. யாரை எடுப்பாங்க என்ன எடுப்பாங்கன்னு பார்ப்போம். இப்போ கடகடன்னு ரீட்டைன் லிஸ்ட்டு சொல்லிடலான்னு தான் இதை நான் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவரை ஏன் ரீட்டைன் பண்ணாங்க? க்ளோஸ் யுவர் ஐஸ்ன்னு தூக்கி போட்டுருக்க வேணாமான்னு நீங்கள் நினைக்கிற பிளேயர் இருந்தால் சொல்லுங்கள். நான் முதல்ல சொன்ன அபிஷேக் கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவாங்க, மோஹித் ரீட்டைன் பண்ணுவாங்க. நேற்றே போட்ட மத்தியானம் ஒரு வீடியோ, அதை போய் பாருங்கள். இந்த பேர்லாம் இருக்கும் அதில். மோஹித், அபிஷேக், சாகர் குலியா, டிஃபென்ஸ் மட்டுமே நான் போட்டிருந்தது. ரைட், அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கா? யார் எடுக்கலாம் ரைடரு, யார் எடுக்கலாம் டிஃபென்ஸுன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். என்னோட ஜாஸ்தி நாலேஜ் உங்களுக்கு இருக்குது. நீங்களும் யங்ஸ்டர்ஸு, இன்ஸ்டாலே இருக்கீங்க, எப்போதும் நிறைய அப்டேட் இருக்கும். லெட் மீ நோ. நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். பொறுமை பார்த்து பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.